எப்படி மாரி செல்வராஜ் எடுக்கிற எல்லா படத்துலயும் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரோவர்சி இருக்குதோ அதே மாதிரி இந்த போன் பிராண்டோட எல்லா போன்ஸ்லயும் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரோவர்சி இருக்குதுங்க. போன் 3ல இருக்க கான்ட்ரோவர்சி உங்களுக்கு தெரிஞ்சதா? இப்போ போன் 3a லைட்லயும் சில கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. பேசிக்கலி இந்த போன்ல இருக்க ஸ்பெக்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேக்குறாங்க ஏன் இந்த மாதிரி நத்திங் பண்ணிருக்காங்க அப்படின்னு. பட் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அன்பயஸ்டா அன்பாக்ஸ் பண்ணி இதோட டீடைல்ஸ், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த போன் வந்து உங்களுக்கு கரெக்டான போனா இல்லையான்னு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக் அண்ட் டெக் தமிழ். லெட்ஸ் கோ. ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் நத்திங்கோட ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் பேக்கேஜிங் உங்களுக்கு கிடைச்சிரும். இங்க இருந்து ஓபன் பண்றதுக்கான ஒரு டேப் கொடுத்திருந்தாங்க. இது ஒயிட் கலர் போன், ஸோ இது வந்து ஒயிட் கலர் பாக்ஸா கிரியேட் பண்ணிருக்காங்க. பட் பிளாக் கலர் போனுக்கு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்குங்க. அண்ட் பிளாக் கலர் போனையும் நான் காட்டுறேன் பிகாஸ் 2 கலர் தான் இருக்கு நத்திங் போன் 3a லைட்ல, ஒயிட் அண்ட் பிளாக். ஓகே, நத்திங்கோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெர்னி நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நைஸ். ஓய்யோ இப்படி விழுந்துருச்சு. ஓகே 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 இப்படியா? சரி, ஓகே ஓகே. வெல்கம் டு நத்திங். நல்ல ஒரு எழுத்து போட்டிருக்காங்க இங்க. உள்ளுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா கேஸ் கொடுக்குறாங்க பாக்ஸ்ல. அர்ணவ் என்னடா என்ன நடக்குது இங்க? பரவாயில்லையே, நாட் பேட். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா போன் இருக்கு. போனை சைடுல வச்சிடுறேன். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்குங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்களான்னு. சார்ஜர் கிடையாது, தனியா தான் வாங்கி ஆகணும். டைப் சி டு டைப் சி கேபிள் நான் உங்களுக்கு பாக்ஸ்ல கிடைச்சிரும். சில டாக்குமெண்டேஷன் இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நத்திங்கோட சிக்னேச்சர் USB டைப் சி கேபிள் டெஸ்ட் டியூப் ஸ்டைல்ல. ஆல்ரைட், லெட்ஸ் டேக் a look at the phone. நைஸ். ஸோ இதாங்க நத்திங் ஃபோன் 3a லைட். அண்ட் இதுவும் நத்திங் ஃபோன் 3a லைட் ஒயிட் அண்ட் பிளாக் கலர் வேரியன்ட்ஸ்ல பாக்குறதுக்கு உண்மையா யூனிக்கா தான் இருக்கு. கண்டிப்பா அது சொல்லலாம். ஏன்னா நத்திங்கோட டிசைன் ஜென்ரலி யூனிக்கா தான் இருக்கும். இந்த கேஸ் ஒரு தடவை போட்டு பார்த்துலாமா? பரவாயில்ல, குவாலிட்டி ஓகே தான். அட்லீஸ்ட் கேஸை பாக்ஸ்ல கொடுத்துட்றாங்களே. இந்த நத்திங் ஃபோனோட டிசைன்ஸ்ல யூனிக்கா இருக்கிறதுனால கேஸ் வந்து ஈஸியா கிடைக்காது. ஸோ அவங்களே கொடுக்குறது பெட்டரா இருக்கு. ஸோ யா, நைஸ் கேஸ். அண்ட் எனக்கு டிசைன் பார்த்தோன்னா என்ன தோணுச்சு தெரியுமா? இந்த நத்திங் ஃபோன் 3a லைட் இருக்குல்ல, பாக்குறதுக்கு அந்த கேமரா மாடியூல் வந்து CMF Phone 2 Pro மாதிரி பண்ணிருக்காங்க. பாருங்களேன், CMF Phone 2 Pro கேமரா மாடியூல் நத்திங் ஃபோன் 3a லைட்டோட கேமரா மாடியூல் சிமிலரா இருக்கு பாக்குறதுக்கு. இன்ஃபேக்ட் நத்திங் ஃபோன் 3a லைட் வந்து ஒரு மேஷப் ஆஃப் நத்திங் ஃபோன் 3 அண்ட் CMF Phone 2 Pro அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் டிசைனை பொறுத்த வரைக்கும். பை தி வே, இந்த நத்திங் ஃபோன்னா அதுல வந்து ஜிங்கஜான்னு கிளிஃப் லைட்லாம் கொடுப்பாங்களே, அதை காணமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்குதுங்க இதுலயும். சோ காட்டுட்டா எங்க இருக்குன்னு நான் ஃபிளிப் டு கிளிஃப் பண்றேன். ஒரு ஃபீச்சர் இருக்கு நத்திங்கோட ஃபோன் 3a லைட்ல. பண்ணோன்னே பாத்தீங்களா, இங்க இருக்குங்க லைட்டு. இத்தனோண்டு சின்னோண்டு ஒரு LED கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு நோட்டிபிகேஷன் LED ஃபீல் கொடுக்குதுங்க இது. பை தி வே, ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த போன்ல உங்களுக்கு கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், which is okay, பட் கிளாஸ் பேக் இஸ் வெரி குட். ஒரு பிரீமியமான ஃபீச்சரா எனக்கு தோணுச்சுங்க. பை தி வே, இந்த நத்திங் ஃபோன் 3a லைட்ல இருக்க கிளாஸ் பேக் வந்து ஐ திங்க் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஒன் ஆஃப் தி ஒன்லி ஃபோன்ஸ் டு கம் வித் கிளாஸ் பேக்னு தோணுதுங்க எனக்கு. அடுத்து வெயிட் பத்தி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, உங்களுக்கு வந்து போன்ல ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் போட்டு கொடுத்துறாங்க, which is very nice. ஆஃப் கோர்ஸ் நீங்க கழட்டிக்கலாம். லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பண்றது. அண்ட் இப்போ வெயிட் செக் பண்ணலாம் வித்வுட் தி ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் அண்ட் வித் தி ஸ்கிரீன் ப்ரொடெக்டர். ஏன்னா இந்த போன்ல இருக்க ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் நாங்க இது வரைக்கும் கழட்டல, இன்னும் இருக்கு பாருங்க. ரைட், let's take a look at it. கண்டிப்பா under 200 grams 195 grams னு சொல்றேன் நான் பாப்போம். or at least it feels like that. ஆனா கிளாஸ் இருக்கிறதுனால இருந்தாலும் இருக்கலாம் 200 grams மேல. செக் பண்ணலாமா? 199.1 gram without the screen protector. with the screen protector நீங்க பாத்தீங்கன்னா 200 gram, அவ்வளவுதான். 0.9 gram difference, that's it. exactly 1 gram actually. basically அந்த screen protector ஓட weight நீங்க பாத்தீங்கன்னா 1 gram weight 200.1 gram. ஓகே, நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி ஒரு drop test பண்ணிடலாமா? 1 2 3. ஒண்ணுமே ஆகலைங்க, பரவாயில்ல. அடுத்து பின்னாடியில இருந்து போட்டு பார்த்துருவோம். No problem. So இந்த பேசிக்கான டிராப் டெஸ்ட் நத்திங் ஃபோன் 3a லைட் தாங்கிருச்சு, no problem. இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க எனக்கு இந்த ஒயிட் வேரியன்ட்ல இந்த பிளாக் பட்டன்ஸ் கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல டச்சா தோணுச்சு. ஆஃப் கோர்ஸ் இங்க வந்து பவர் பட்டன் இருக்கு. இதுக்கு மேல இது என்னது? இது ஒரு நிமிஷம் வால்யூம் ராக்கர் இந்த பக்கத்துல கொடுத்திருக்காங்க. ஓகே, இது பவர் பட்டன், ரைட்? ஓகே, அப்போ இது எசென்ஷியல் கீ வேற இருக்கா? நத்திங் ஃபோன் 3a லைட்ல எசென்ஷியல் கீ வேற கொடுத்திருக்காங்க. குட் ஜாப். மேல மைக் இருக்கு, கீழே டைப் சி 2.0 போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் ஒரு சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் தான் உங்களுக்கு கிடைக்கும். எஸ், மோனோ ஸ்பீக்கர் தான். அண்ட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு மைக் இருக்கு. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே நீங்க வந்து சிம் கார்டு ட்ரே பார்க்கலாம். அண்ட் இந்த சிம் கார்டு ட்ரேல வந்து உங்களுக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி நீங்க 2 நானோ சிம் கார்ட்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு நானோ சிம் கார்டு அண்ட் 2 TB வரைக்கும் மெமரி கார்டு, மைக்ரோ SD கார்டு எக்ஸெப்ட் பண்ணிக்கும். டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IP54 ரேட்டிங் கிடைச்சிரும். அண்ட் பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க முன்னாடியும் பின்னாடியும், which is nice. ஸோ ஓவராலா டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 rupees ஃபோனுக்கு இட் லுக்ஸ் வெரி யூனிக், நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு டிசைனை பொறுத்த வரைக்கும்
பெரிய குறை சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஐ லைக் இட். அடுத்து டிஸ்ப்ளே பத்தி பார்த்தலாம். அண்ட் டிஸ்ப்ளே நான் காட்டுறேன் ஒரு தடவை. சோ பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6.77 இன்ச் Full HD Plus AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு 1300 nits வரைக்கும் HBM மோட்ல பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. and 3000 nits உங்களுக்கு வந்து HDR மோட்ல பிரைட்னஸ் கிடைக்குங்க, which is very good. of course bezel size கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா bezel size வந்து சேம் சைஸா வச்சிருக்காங்க, சிமெட்ரிக்கலா வச்சிருக்காங்க, which is nice. so bezel வந்து பெரிய பிரச்சனை எனக்கு தோணல actually. in fact display quality கூட நீங்க பாத்தீங்கன்னா it's one of the better displays in the price range கண்டிப்பா சொல்லலாம். நல்ல ஒரு கலர் accuracy இருக்கு. HDR வீடியோ பிளேபேக் உங்களுக்கு YouTubeல கிடைச்சிரும். ஆனா Netflixல சப்போர்ட் கிடையாது. and brightness நான் சொன்ன மாதிரி it is very good. வெளிய எடுத்துட்டு போனீங்கன்னா சூப்பர் பிரைட்டா இருக்கு, HDR வீடியோஸ்ல பிரைட்டா இருக்கு. it's very very nice. ஆனா ஒரே ஒரு பிரச்சனைனா இதுல வந்து மோனோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்கணும். கண்டிப்பா அங்க வந்து ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணிருக்காங்க. and quality நீங்க கேட்டீங்கன்னா ஓகே தான். நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. So overall design and display okay, but mono speaker not okay. அடுத்து நம்ம performance பத்தி பேசலாம். performanceக்காக உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 7300 Pro கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, CMF Phone 2 Pro ல கொடுத்த சேம் chipset உங்களுக்கு Nothing Phone 3 Liteலயும் கிடைக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, 8128GB and 8256GB. இது வந்து உங்களுக்கு LPDDR4X RAM type UFS 2.2 storage தான் கிடைக்கும். So Dimensity 7300 Pro எடுத்துட்டீங்கன்னா Antutu version 11ல கிட்டத்தட்ட 9.4 lakh Antutu score நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், which is not too bad. In fact Geekbench score கூட நான் காட்டுற ஸ்கிரீன்ல it is pretty good. CPU stability and GPU stability வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபோன் வந்து பேசிக்கலி ஸ்டேபிளா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஹீட்டிங் பிரச்சனை சுத்தமா கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் நாங்க BGMI and COD விளையாடி பார்த்தோம். and BGMI ல உங்களுக்கு 120 FPS ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, COD ல 90 FPS ஆப்ஷன் இருக்கு. சோ ஓவரால் இந்த Dimensity 7300 Pro நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது வந்து இருக்கிறதுல பெஸ்ட் கேமிங் சிப்செட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பட் இது ஒரு நல்ல ஸ்டேபிளான சிப்செட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல. ஐ லைக் இட். இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி. அண்ட் ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலர் எவ்ரிடே யூசேஜ்க்குல தாறுமாறா வொர்க் பண்ணுதுங்க. பேசிக்கலி நீங்க ஆப்ஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது எல்லாமே ஃபாஸ்டா இருக்கு. எந்த ஸ்டட்டரும் எங்களுக்கு தெரியல, which is a good thing for a 20,000 rupee phone. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சேம் 5000 mAh பேட்டரி தான் உங்களுக்கு CMF Phone 2 Pro ல இருந்தது. and 33 watt சார்ஜிங் ஸ்பீட் சப்போர்ட் பண்ணுங்க. of course நீங்க சார்ஜர் வந்து செப்பரேட்டா வாங்கி ஆகணும். நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், 0 to 100% கிட்டத்தட்ட 1 hourல சார்ஜ் பண்ணிரும். so that's not bad. and overall பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 to 7 hours ஸ்கிரீன் ஆன் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். so 1 day பேட்டரி லைஃப் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் இதுல. so பேட்டரி வந்து கண்டிப்பா வந்து பெரிய பேட்டரி சிலிகான் கார்பன் பேட்டரி அந்த டெக்னாலஜில யூஸ் பண்ணாம பேசிக்கான பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. பட் பவர் எஃபிஷியன்சி நல்லா இருக்கு, ஓரளவு டீசென்ட்டான டியூனிங் பண்ணிருக்காங்க. ஓகே, நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.3 சப்போர்ட் கிடைச்சிரும். and NFC கிடையாது. பேசிக்கலி உங்களுக்கு வந்து Airtel and Jio நல்ல 5G பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் NFC கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்குங்க என்ன கேட்டீங்கன்னா. கேமராஸ் பத்தி பேசலாமா? கேமராஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் Samsung GN9 சென்சார் கொடுத்திருக்காங்க பிரைமரி கேமரால. and அதே சென்சார் தான் அவங்க Nothing Phone 3 யூஸ் பண்ணிருந்தாங்க. it's actually a pretty big sensor and in the price range it's a very good sensor. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க. and ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு. so CMF Phone 2 Pro ல கொடுத்த 2x ஆப்டிகல் ஜூம் கேமரா இதுல கிடையாது. so நான் வந்து actually third camera 2x ஆப்டிகல் ஜூமா இருக்கும் நம்புனேன், பட் இட்ஸ் நாட் தட். இட்ஸ் actually a macro camera. anyway இந்த போன்ல இருந்து நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கோம் நாங்க. so basically நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா வச்சு எடுத்த போட்டோஸ் டே லைட் ஆகட்டும் லோ லைட் ஆகட்டும் நல்ல பெரிய சென்சர் இருக்கிறதுனால குவாலிட்டி actually ரொம்ப நல்லா இருக்குங்க. and in fact True Lens Engine 4.0 வச்சு நல்ல ஒரு டீடைல் ரிட்டென்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும் இதுல. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் எனக்கு தோணுச்சு. நீங்களே பாருங்க ஸ்கிரீன்ல. HDR பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நைஸ், could have been better but it's nice, not bad னு சொல்லலாம். போர்ட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் again not bad. நீங்க 1x லயும் ஷூட் பண்ணலாம் போர்ட்ரேட்ஸ், 2x லயும் ஷூட் பண்ணலாம். and edge detection வந்து நல்லா பண்ணிருக்காங்க. அல்ட்ரா வைட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், சோ டீசென்ட்டா இருக்கு, பெஸ்டா இருக்குலாம் சொல்ல முடியாது. செல்ஃபி பொறுத்த வரைக்கும் again Nothing Phone 3 ல இருந்த செல்ஃபி கேமரா மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க பிரைமரி கேமரா வச்சு மட்டும் தான் 4K 30 fps ரெக்கார்ட் பண்ண முடியும். செல்ஃபி and அல்ட்ரா வைட்ல வெறும் 1080p 30 fps ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. see overall ஒரு நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நான் கண்டிப்பா சொல்றேன். பட் அந்த CMF Phone 2 Pro ல கொடுத்த இந்த 2x ஆப்டிகல் ஜூம் இதுல இருந்துச்சுனா கண்டிப்பா இது கேம் சேஞ்சரா இருந்திருக்குங்க for a good camera for 120,000 rupees. ஆனா tuning is actually pretty decent. finally சாஃப்ட்வேர் பத்தி பேசலாமா? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து Nothing OS 3.5 based on Android 15 and Nothing promise பண்றது 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் and 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ். பட் என்ன கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16 கண்டிப்பா கொடுத்திருக்கணுங்க. இதுல Android 15 தான் கொடுத்திருக்காங்க. of course அப்டேட் வந்துரும் கூடிய சீக்கிரம். பட் ஸ்டில் புது ஃபோன் 2025 ஓட லாஸ்ட் ஃபோன் Nothing ஓடது they should have given us Android 16. anyway Nothing OS பத்தி சொல்லணும்னா ஃபாஸ்டா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு and clean-ஆன சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா it's almost as good as Oxygen OS and One UI. பட் அந்த ரெண்டு சாஃப்ட்வேர் பெட்டரா இருக்கும். பட் ஸ்டில் this is also good. by the way இந்த ஃபோன்ல இருக்க கான்ட்ரோவர்சி என்ன தெரியுமா? இதுல வந்து glance integration கொடுத்திருக்காங்க, pre-installed appsல இருக்கு, basically bloatware கொடுத்திருக்காங்க அப்படி சொன்னாங்க. வெயிட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு pre-installed apps கொடுத்திருக்காங்க. என்னது? Facebook
ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லான ஆப்ஸுங்க. வேண்டாம்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கழட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியல. அஃப்கோர்ஸ் கிளான்ஸ் இன்டிகிரேஷன் எனக்கு பிரச்சனையா தோணுச்சு. பட் நல்ல விஷயம் என்னன்னா மற்ற ஃபோன்ஸ் மாதிரி கிளான்ஸ் இன்டிகிரேஷன் பை டிஃபால்ட் ஆனா இல்ல, டிஃபால்ட்டா அது ஆஃப் ஆயிருக்கு, which is a good thing. So not too much of a problem. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எசென்ஷியல் ஸ்பேஸ் கிடைச்சிரும். நத்திங் ஃபோன் 3ல கொடுத்த சேம் ஃபீச்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். பேசிக்கலி நீங்க வந்து உங்க மெமரிஸை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அது AI வச்சு அதை வந்து இட் அனலைசஸ் இட், அந்த டேட்டா இன்ஃபர்மேஷனை நல்ல ஒரு பேக்கேஜ்டான இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு அந்த எசென்ஷியல் ஸ்பேஸ்க்குள்ளே கொடுக்கும். அஃப்கோர்ஸ் மைண்ட் ஸ்பேஸ்ன்ற ஃபீச்சர் OnePlus இருக்கிற அதே மாதிரி தான் எசென்ஷியல் ஸ்பேஸ்னு நத்திங்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆப் லாக்கர் ஃபீச்சர் இருக்கு அண்ட் பிரைவேட் ஸ்பேஸ் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. பை இந்த கிளிஃப் லைட்ல வந்து சிங்கிள் LED கொடுத்துருக்கனால எவ்வளவு யூஸ்ஃபுல் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் கிளிஃப் லைட்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எசென்ஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைச்சிரும். நீங்க டைமர் செட் பண்ணிக்கலாம் கேமராக்கு. கஸ்டம் லைட் சீக்வென்சஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் சர்டன் கான்டாக்ட்ஸ். அது மட்டும் இல்ல நீங்க வந்து ஃபிளிப் டு கிளிஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் காட்டின மாதிரி. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 3லயும் இருக்கு. அதே ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து நத்திங் ஃபோன் 3A லைட்லயும் கொடுத்துருக்காங்க. பட் only with a single LED. ஒரே ஒரு ஃபீச்சர் என்ன மிஸ்ஸிங்னா நீங்க வந்து இந்த Zomato இல்ல ஊபர் புக் பண்ணும்போது அந்த கிளிஃப் ப்ராக்ரஸ் காட்டும்ல, அந்த கிளிஃப் ப்ராக்ரஸ் ஃபீச்சர் இதுல கிடையாது. ஏன்னா இதுல வந்து சிங்கிள் LED தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுல பெரிய கான்ட்ரோவர்சி வந்து அந்த கிளான்ஸ் இன்டிகிரேஷன் அண்ட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தான் இருந்தது நத்திங் OS ஓடுது. அது வந்து எனக்கு ஆக்சுவலி பெரிய கான்ட்ரோவர்சியா தோணல. இதோட பெரிய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறது தான் பெரிய பிரச்சனை எனக்கு தோணுச்சு. பட் அதர்வைஸ் ஐ திங்க் இட்ஸ் ஓகே. அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா தான் இருக்கு and I like it. Nothing OS is a good software experience. So Nothing Phone 3A Lite எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேபிளான கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ், கிளீனான ஃபோன் அண்டர் 20,000 rupeesங்க. பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைன் கிடைச்சிரும், நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் நல்ல டிஸ்ப்ளே இருக்கு, ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும். So all of that is good about the Phone 3A Lite. In fact எனக்கு அந்த கிளான்ஸ் இன்டிகிரேஷனும் அந்த எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் பெரிய பிரச்சனையா தோணல. எனக்கு என்ன பிரச்சனையா தோணுச்சுன்னா மோனோ ஸ்பீக்கர் இருந்திருக்க கூடாது. ஆஃப் கோர்ஸ் NFC கொடுத்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பேட்டரி சைஸ் கண்டிப்பா பெருசா கொடுத்திருக்கலாம் அண்ட் சார்ஜர் பாக்ஸ்ல கிடையாது. அண்டர் 20,000 rupees மோஸ்ட் போன்ஸ்ல சார்ஜர் உங்களுக்கு கிடைச்சிரும் பாக்ஸ்ல, நத்திங்ல கிடையாது. சோ உங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் அதிகம். பிரைஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆக்சுவலி a good phone. ஏன்னா பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா 21,000 rupees without discounts and 20,000 rupees with 1,000 rupee discount உங்களுக்கு கிடைச்சிரும். So it's not bad. In fact இந்த பிரைஸ்க்கு இந்த Phone 3A Lite is definitely a unique proposition. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சுதுங்க. நிறைய நேரம் நீங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தோணும். So எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு Phone 3A Liteல பிடிச்சிருக்கு and of course பிடிக்காத விஷயத்தையும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். So உங்களுக்கு Phone 3A Lite பிடிச்சிருக்கா பிடிக்கல கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க கிளிக் ட்ராக் இன் டெக் தமிழ்.